தியேட்டர்ல வைப் பக்காவா இருக்குது. எல்லாரும் ஜிபி போறது போது தளபதி படம் வேற லெவல். நான் 20 வருஷம் ஆனா தளபதி படம் அக்லி ஆகுது கிக்லி ஆகுது. நான் ஏறி உட்காரவே இல்லை, சீட்லேயே உட்காரல, ஃபுல்லா பந்து டான்ஸ் ஆடுறான் வேற லெவல். ப்ரோ தேட்டர் வைபா சூரா அதான் சொல்றேன், பேசவே முடியல. அதனால ஃபுல்லா டான்ஸ் ஆடுதான் வரும். எல்லா கேர்ள்ஸ் எல்லாம் பறகுறாங்க. ஆனால் சட்டையை தூக்கி போட்டு பறகுறோம். வேற லெவல் சூர படம். போன வருஷம் கில்லி பண்ணாலும் செம்ம மாசா போச்சு. இந்த முறையே சச்சினுக்கு இன்டர்நெட் ஃபுல்லா ட்ரெண்டிங்கா இன்னைக்கு அதுதான். ஜிபி எல்லாத்தையும் நொறுக்கிட்டு போயிடுச்சு. நீங்க கண்டிப்பா யாரும் மிஸ் பண்ணாதீங்க. செம்ம ஸ்பெஷலா இருக்கும், செம்ம ட்ரீட்டா இருக்கும் தளபதி ஃபேன்ஸுக்கு. பழைய படம் பார்த்து ஃபீல் என்ன, புது படம் இந்த ஓட்டுற போல இருக்கு. கத்தி தொண்டெல்லாம் போயிடுச்சு. படம் பார்க்கும்போது ஜாலியாக இருக்குது, முடியும் போது ஒரு கஷ்டம். சினிமா விட்டு போகிறாரு, இதுக்கப்புறம் அவர் என்ஜாய் பண்ண முடியாது, அவ்வளோதான் ஒரு கஷ்டம். ஆனால் பழைய படம் பார்த்து ஃபீலே இல்லை, ஃபுல்லாக புது படம் பார்க்குற ஃபீல். அழகுண்ணா அவரை பற்றி சொல்லுவா தேவை. வேற மாரிண்ணா ஒரு சிக்கனா விஜய் வேற மாரி. நாங்களாம் அவங்கள பார்க்குற வந்துட்டு பதிலே ஃபுல்லாக பஜ்ஜிங்கில் பார்க்குறோம். அவன் வந்து தலை ஃபேன். அவனுக்கு வந்து அவனை விட அவன் வேஸ்ட்டு. அவன் தலை ஃபேன். அவன் அதே தந்து உள்ள டிவி கேன் கத்துறானுங்க எல்லாம். எல்லாரும் ஒரு தேட்டரே வந்து நின்று டான்ஸ் ஆடினாங்க. செம வைபர். ரொம்ப எங்கா இருந்தாரு. ரொம்ப ஆக்சுவலி அப்பெல்லாம் நான்லாம் ரொம்ப குட்டியா இருந்திருப்பேன். இப்போ பார்க்கறதுக்கு ஒரு செம்மையா இருந்தது. அது ஒரு செம்ம ஃபீல், ஜாலியா இருந்தது. இது கத்தி கத்தி வாய்ஸ்லாம் போயிடுச்சு, செம்மையா இருந்தது. எங்க போனாலும் சப்போர்ட் பண்ணுவோம். கஷ்டம் தான் விட்டு போறது, பட் ஓகே. அவங்க போற பாதையில நம்மளும் போலாம் சப்போர்ட்டிவா. ஓகே படம் சூப்பரா இருக்குண்ணா. இதானா ரியல் சம்பவம். ஒன்ஸ் மோரே போட மாட்டாங்கண்ணா. இதுக்கப்புறம் ஃபுல்லா ரீ ரிலீஸ் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஜனநாயகத்துக்கு வெயிட்டிங். ஃபீலிங்லாம் இல்லை, பரவாயில்ல. தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றிட்டோம். படம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்போ ரொம்ப சின்ன பசங்க தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோம். இப்போ வைபே வேற லெவல். அப்படி நல்லா சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக நல்லா கூஸ் பம்பம் நல்லா இருந்துச்சு. வைப் நல்லா இருக்கு. வந்து தேட்டரில் பாருங்க. நாம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிற போது பார்க்க முடியல. இப்போ வந்து ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த டைம் வந்து என்னால் பார்க்க முடியாத சூழ்நிலை. ஆனால் இது இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது. ரசிகர்கள் நார்மலாகவே விஜய் ரசிகர்கள் இந்த படம் ஃபேவரேட்டு தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு டென்ஷனாக இருக்கிற போது இந்த படம் தான் நம்ம அடிக்கடி பார்த்துட்டே இருப்போம். இது வந்து அப்படியே டைம் போகிறதே தெரியாது. விஜய் வந்து அவ்வளோ அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். ஜாலியாக இருக்கும். ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஜாலியாக வந்து ஒரு உலகத்தை வந்து எப்படி ஒரு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்ற கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருப்பார் டைரக்டர். இல்லை ப்ரோ, இது வந்து ஃபஸ்ட்டு ஷோ இந்த ஃபஸ்ட்டு எதோ ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. பொங்கலுக்கு எதோ ரிலீஸ் ஆகிட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு வெரி குட் ப்ரோ. தளபதி படம் எப்போ வந்தாலும் அந்த ஃபீல் இருக்கும் ப்ரோ, மாசாக இருக்கும். இது 20 வருஷம் முன்னாடி வந்த படம் மாதிரிலாம் இல்லை. எங்களுக்கு எப்போ வந்தாலும் தளபதி படம் தான். எங்களுக்கு தளபதி படம் வந்தாலே அப்போ தான் திருவிழா. அதனால் எப்பவுமே மாஸ் தான் ப்ரோ. தளபதி படம் பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது ப்ரோ. எல்லாருக்கும் ஃபேவரட்டான படம் ப்ரோ. சச்சின் யாருக்கும் பிடிக்காதுன்ற மாதிரிலாம் இல்லை. பயங்கரமான படம் ப்ரோ. ஒரு புது வைப்பு. அப்போ பார்க்கும்போது அந்த அளவுக்கு வைப்பு இல்லை. இப்போ தளபதி வேற படத்தை விட்டு போயிட்டாப்பல. அதனால இந்த மாதிரி ரீ ரிலீஸ் பண்ணாதான் எங்களுக்கும் ஒரு வைப்பு இருக்கும், நல்லா இருக்கும் ப்ரோ. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு ஒரே ரெக்வஸ்ட் என்னன்னா, இதுக்கப்புறம் வர படம்லாம் ரீ ரிலீஸ் பண்ணால் எங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இதுக்கப்புறம் புது படம் எதுவுமே கிடையாது, இன்னும் ஒரு படம் தான். அதனால் ஒரு படம் இதுக்கப்புறம் ரீ ரிலீஸ் பண்ணால் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். வருஷத்துக்கு ஒரு 2 படம் கொடுத்தாலே எங்களுக்கு போதும். எனக்கு எந்த படம்லாம் இல்லை, தளபதி படம் எது பண்ணாலும் நல்லா தான் ப்ரோ. எதுவுமே நல்லா, எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஓ தலைவன் கியூட்னஸ் கொஞ்சம் நஞ்சமா ப்ரோ. 20 வருஷம் ஆன மாதிரியே தெரியல ப்ரோ. இப்போ வந்தாலும் இப்போ பார்க்குற மாதிரியே இருக்குது ப்ரோ. உள்ள செலிப்ரேஷன் பிளாஸ்டாக போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணாதீங்க. சம்மருக்கு செம்ம ஸ்பெஷல். என் பேர் சச்சின் தான். படம் ரிலீஸ் ஆகி 20 இயர்ஸ் ஆயிடுச்சு.
ஐயோ சத்தியமா முடியல ப்ரோ உள்ள ஒரு நிமிஷமும் செலிப்ரேட் பண்றாங்க ப்ரோ அவரை. ஏன் அவர் விட்டு போறாரோ அப்படின்னு இருக்கு. கண்டிப்பா ஆனா போறதுனாலே என்னவோ தெரியல, தமிழ்நாடு ஒரு நல்ல முன்னேற்றம் தான், நல்லதான் ப்ரோ. நம்ம அவர் நின்னா அவருக்காக ஸ்டாண்ட் பண்ணுவோம் கண்டிப்பா. ப்ரோ குஷி ரீரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ நான். ஏன்னா குஷி வந்து இன்னும் ரீரிலீஸே பண்ணல, எல்லாமே பண்ணிட்டாங்க. நாங்கள் புதுசாக படம் பார்க்குற மாதிரி இருந்தது. அது போக வந்து ஃபஸ்ட்டு வந்து விஜய் செலிப்ரேஷன் சொல்லிட்டு ஒன்று போட்டாங்க வீடியோ. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அஜித் படத்தை பாட்டை வந்து மேட்ச் பண்ணி போட்டிருந்தாங்க. அது இன்னும் அஜித்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை, விஜய்க்கு ஏற்ற மாதிரியே இருந்துச்சு. எல்லாருமே நாங்கள் அஜித் ஃபேன் மட்டும் உள்ளே இருந்தாங்க. எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இல்லை நாங்கள் பார்க்கல, அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல. ஏன்னா எங்கள் வீட்டிலலாம் விட மாட்டாங்க. நாங்கள் வந்து இந்த டிவியில் போடும்போது தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் வந்து பார்க்கும்போது இந்த சான்ஸை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது வந்து குஷிக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். குஷி ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக எல்லாமே இருக்கும். நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் வந்து இந்த மாதிரி வைப்பாக இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ரீலீஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒன்ஸ் மோர் பாட்டெலாம் போடவே இல்லை ப்ரோ. ஆனால் மற்றபடி எல்லாமே தேட்டர்லாம் பிளாஸ்ட் ஆகிடுச்சுண்ணா. ஆமாண்ணா, நாங்கள் ஃபோனில் பார்க்கும்போது வைப்பாக இல்லைண்ணா. ஆனால் அந்த மாதிரி தேட்டரில் பார்க்கும்போது பசங்க கூட வரும்போது அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே சம்பவம்ண்ணா, ஃபுல்லாகவே டிவிக்கே தான் ஃபுல்லாகவே. வருஷம் கழிச்சு மறுபடியும் தளபதியை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேட்டர் வைப் செம்மையாக இருக்கு ப்ரோ. தளபதியை பார்க்கலாம், அது போதும் எங்களுக்கு. வேற மாதிரி நான் படம் வேற மாதிரி நான் வைப்பு, நான் படம் ஃபுல்லாக வைப்பு தானா. உண்மையிலே அந்த ஒரு ஓல்ட் மூவிங்கிற ஃபீலே இல்லை. எல்லாருமே நல்லா வந்து என்ஜாய் பண்ணாங்க, ஒரு நல்ல வைப்பில் இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா தளபதி மூவி ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு, பார்ப்போம்.